ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை குவிக்காக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லியெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தோல் நீக்கி மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலாப்பில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான மசாலா தோசை ரெடி.